இன்னைக்கு யோனாவ பத்தி பேசுறவங்க, ஒரு பெரிய மீன் இருக்கிறதாவும், அந்த மீனுடைய வயிற்றுல யோனா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றதாவும் கற்பனையா ஒரு படம் வரையறாங்க. ஆனா, அந்த ஜனங்க கடல்ல போடும்பொழுது, மீன் விழுங்கறதுக்கு முன்னதாக தான் இந்த ஜெபத்த ஏறெடுத்திருப்பாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். வெள்ளங்கள் என்னை சுற்றி இருந்தது. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. கடற்பாசி என்னை சுற்றி இருந்ததுன்னு சொல்றாரு. அப்போ வாய் திறந்து சத்தம் போட்டு ஜெபம் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஜெபம்லாம் இல்ல. என்னுடைய ஜீவன காப்பாத்துங்க. நீங்க காப்பாத்துனீங்கன்னா, நான் திரும்ப உங்களுடைய ஊழியத்த செய்றேன்னு சொல்லி அவர் ஜெபிச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். என்னுடைய ஆத்துமா என்னிலே தொய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன்னு சொல்லி யோனா சொல்றாரு. ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல வந்துட்டாரு இப்ப அவரு. ரட்சிப்பு உம்முடையது. நீங்க மட்டும் தான் என்ன விடுவிக்க முடியும்னு சொல்லி அவரு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் வந்து யோனாவை கரையிலே கக்கினதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. யோனாவை போல பொருத்தனையோடு ஆண்டவரிடத்துல நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுடைய நெருக்கத்தை மாற்றி உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார்.